ஹலோ மக்களே 354வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஷேடோ வர திருடிட்டானுங்க. ஆனா 3 பேரும் திரும்பி எஞ்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே டே நாமியாவா கல்யாணம் பண்ண போறாங்க, அதுக்காக இவன் இவ்வளவு கோவப்படுதான் சொல்லி லூஃபியோ ஒரு பக்கம் சாஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் யார் ஷேடோ யார் யார்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடே லூஃபியோட ஷேடோ ஜெயின்ட்டையும், என்னோட ஷேடோ வந்து உட் சாண்டல் போட்டவன்ட்டையும், குக்கோட ஷேடோ வந்து பெண் குயின்ட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிராங்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், டே அந்த ஸ்கெலிட்டன் உண்மையிலே ஒரு உண்மையான ஆள்டா, அவன மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது, அவனோட கதையை என்கிட்ட சொன்னான், அவன் வாழ்க்கையில முழுக்க தனிமையா இருந்ததை பத்தி என்கிட்ட சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்ட்ட கேள்வின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பான். அவன் சொல்லியிருப்பான், ப்ரூக்கு நான் இருக்கிறதே வந்து ஒரு சத்தியத்துக்காண்டி தான், நாங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தோம், அதுக்காண்டி தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னோட க்ரூமேட் ஒருத்தனை நாங்க ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டோம்டா, அவன்கிட்ட நாங்க திரும்பி வாரன்னு சொல்லியிருந்தோம், அந்த சத்தியத்தை நாங்க காப்பாத்துத வர நான் ஒண்ணு இங்க இருந்து போக போறதுல நான் சாகவும் போறதுன்னு சொல்லிருப்பான் ப்ரூக். அது வேற யாருமே இல்ல, அது முதல்ல வந்திருக்கும், அதுதான் லபூன். அந்த பெரிய ப்ளூ வேலை பத்தி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது இவன் க்ரூமேட்ல தான் ஒரு க்ரூமேட்டா ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு தான் பிராங்கி அப்பா அழுதுறவே செஞ்சிருப்பான். டேய் என்னைக்கோ பண்ண சத்தியத்துக்காடா இன்னைக்கும் நீ ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். டேய் அன்னைக்கு நாங்க பண்ண சத்தியம் வந்து நாங்க வந்து ஒரு பொய்யா சத்தியம் பண்ணிட்டு போனோம்டா, ஆனா அவன் கண்டிப்பா எங்களுக்காண்டி இன்னமும் நிப்பான்டா, எங்க வேல் லபூன் இன்னும் இருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அவன் என்னைக்கு ஒரு உண்மையான மனுஷன் வந்து, என்னைக்கு ஒரு உண்மையான ஆள் வந்து அவனோட சத்தியத்தை உடைக்க மாட்டான்னு சொல்லியிருப்பான் ப்ரூக். லபூனா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோரோ சாஞ்சி உசப்புக்குள்ள அந்த கதையை பத்தி தெரியும். டேய் அந்த ப்ளூ வேல் தானே அப்படின்னு சொல்றான் லூஃபி. ஆமா அந்த சமயத்துல சாப்பர் ரோபின்ல நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்றான் உசப். டே அந்த ப்ளூ வேலை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்றான் லூஃபி. அந்த சமயத்துல லூஃபி தான் அது கூட சண்டை போட்டு வேற லெவல் பண்ணி இருந்திருப்பான். டே உனக்கு அவனை தெரியுமா, அவனை எப்படிடா நீ மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நாங்க அந்த கிராண்ட் லைனுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பெரிய மலைக்கு கீழே வரும்போது அவன் தான்டா முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான், எங்களுக்கு தடையாவே இருந்தவன் அவன் தான் சொல்றான் ஒரு பக்கம் சாஞ்சி. என்னன்னு பார்த்தா லூஃபி குருவே மேல இருந்து வந்துகிட்டு இருந்திருப்பானுங்க. அப்போ லபூன் வேற லெவலா வந்து முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் யாரா இது, டே பெரிய மலை இருக்குடான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே அது ப்ளூ வேலுன்னு சொல்றாங்க, அது வேற லெவலா கத்திக்கிட்டு நிக்கி. டே இது கூட நம்ம சண்டை போடுவோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேக்குறான். சண்டை போட போறியா, அது எவ்வளவு பெருசா இருக்கு, வழியவே அடைச்சு நிக்கி, அதுட்டு எப்படா நீங்க சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு. டேய் இதெல்லாம் ஒர்க்காக மட்டும் கூட நம்ம ரூடார் வர உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கப்பலையே திருப்ப முடியல, திருப்ப பாக்குறாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா போனா வெடிச்சு சின்ன பின்னமாயிருவாங்க. கிராண்ட் லைனுக்கு வரது முடியும் நம்ம அழிஞ்சிருமான்னு சொல்லிட்டு நாமி பாக்க. ஆனா அதுக்குள்ள என்ன செய்யறாம்னா லூஃபி கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குதான். லபூன் அடிச்சு கப்பலே ஸ்டாப் பண்ணிட்டான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா முன்னாடி இருக்க ஆட்டுக்குடித்தல சுத்திட்டு வந்து நாமி தலையில உள்ள போகுது. என்னோட ஸ்பெஷல் சீட்டுன்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சுக்கிட்டு வரான். ஆனா என்ன நம்ம இங்க தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு லபூன் இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படகை மூவ் பண்ணி தப்பிக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா அது வேறவளா கத்துது. அப்பாடா அதுட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியோ கோவத்துல இருக்கான். டே எங்க ஸ்பெஷல் சீட்டையாடா நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபி கண்ணோட ஒரு குத்துறான். குத்துனா அடுத்த செகண்ட் லபூனுக்கு இவங்க இருக்குது தெரிஞ்சிருச்சு. கப்பல்ல இருக்க 4 பேரும் செதறிட்டானுங்க. அது கோவத்துல அப்படி வாய் வச்சு அப்சர்வ் பண்ணுது. இவங்க கப்பல் அப்படி உள்ள இழுத்துருச்சு. அப்ப கப்பலே உள்ள பிறந்திருக்கும். லூஃபியும் தண்ணிக்குள்ள போய் விழுந்து தனியா பிறந்திருப்பான். ஆனா அது பல்லுல ஏறி நின்றுப்பான். அவன் நாளா சாக போறதுலடா, என் குருவை விட்டு போக போறதுன்னு சொல்லி லூஃபி கத்தி இருந்திருப்பான். அந்த சமயத்துல லூஃபி வந்து லபூன் முழுங்கியவே செஞ்சிருச்சான்னு சொல்றான். என்னது அந்த பெரிய ப்ளூ வேலு உங்களை சாப்பிட்டுருச்சான்னு சொல்லிட்டு சோப்பரும் ஷாக் ஆகுறான். அதே லபூன் தானா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ரோபின். ஆமா இந்த கதை எல்லாருமே அங்க ஒரு பழையமையான ஒரு ஆள் இருந்தாரு, அவர் தான் இந்த கதையை சொன்னாருன்னு சொல்றான் சாஞ்சி. ஆமா பூத்தலையர்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. பார்த்தா அவர் வேற லெவலா இருந்திருப்பாரு. அவர் உள்ள இருந்துட்டு லபூனை பாதுகாக்கதே அவர் தான், அவர் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லைட் ஹவுஸ்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பிராங்கி கேக்குறான். அவருக்கு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய என்ன இருக்கு, பைரட் ஷிப் மாதிரி உள்ள இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ரெட் லைனை எப்பவுமே அது தலையை வச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கும், அது தலைமையில ஏகப்பட்ட காயங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் 55 வருஷமா அதுவும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. அப்ப உசப் கேட்டிருப்பான், 55 வருஷமா வெயிட் பண்றான், இப்போ வருவாங்களோ அப்படின்னு சொல்லி உசப் கேட்கறான். அது எப்படா வருவாங்க, இன்னத்துக்கு அவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துருப்பாங்க, இது வெயிட் பண்ணி வேஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். 55 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்த வராதவன் இன்னமும் வரப்போறான் அப்படின்னு சொல்லி நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் நம்பிக்கைலாம் வளர்ந்துடாதீங்கடா, அது கதை எவ்வளவு அழகா இருக்கு, அவங்க ஃப்ரெண்டு பண்ண சத்தியத்தை வந்து இன்னமாடா இது நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உசப்போ ஷாக் ஆயிருப்பான். ஆமாடா அது உண்மைதான்டான்னு சொல்றாரு அவரும். ஓப்பனா சொல்ல போனா அவனுக்கு கிராண்ட் லைன்ல இருந்து தப்பிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எதுக்குடா இவனை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏகப்பட்ட எல்லாம் தாண்டி போயிருச்சுடா, என்னெல்லாம பண்ணி இது இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லியிருப்பாரு. நாளுக்கு நாள் நாட்கள் தான் போத தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் வந்த இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னும் இதுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். லபூனுக்கு தான் உங்களை பத்தி தெரியும்ல, நீங்க இதை சொல்ல வேண்டியதானே, ஏன் இதை சொல்லாம இருக்கீங்க
இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லியிருப்பாரு. அந்த சமயத்துல தான் லபுன் அப்படி கோவப்பட்டு இருந்திருக்கும். அவர் பேச்ச கேட்காமலே இருந்திருக்கும். அது டே லபுன் அவங்க திரும்பி வரப்போறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. லபுன் கோவத்துல அப்படியே கத்திக்கிட்டே இருந்திருக்கும் அந்த சமயத்துல. ஏன்டா நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, அவங்க இனிமேல் வரப்போறதுலடா, நீ தெளிவா தெரிஞ்சுக்கோடான்னு சொல்றாரு அவரு. என்பதா தண்ணி எல்லாம் தூக்கி அடிக்கிறது. ஆனா அவர் பேச்ச கேட்கவே மாட்டுக்கு. அந்த நாள்ல தான்டா ரிவைஸ் மவுண்டன்ல இருந்து அது எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும். போக போக கோவத்துல அந்த ரெட் லைனை நோக்கி இடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. அவங்க இந்த லைனோட திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி இத்தனை நாள் வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அது நான் சொல்றத கேட்கல, அது வேணுக்குனே கேட்காம தான் இருக்கு. ஆனா அது வெயிட் பண்ணி வேஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வந்தது வந்து வெஸ்ட் ப்ளூல இருந்தா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச பைரட்ஸ் வெஸ்ட் ப்ளூல தான் இருப்பாங்க. அது வெயிட் பண்ணி வேஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அது மாதிரி தலைமையில இருக்கலடா ஸ்கார்ஸ், அது எல்லாமே எது தெரியுமா, அது தலையை கொண்டு போய் இடிச்சு தாண்டா அது தலைமையில ஃபுல்லுமே இவ்வளவு தழும்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் லூஃபி கோவப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். கப்பல்ல இருக்க ஸ்டெம்ஸ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அது தலையில போய் ஒரு சொருவு தான் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அப்ப லபன் கோவப்பட்டு இருக்கும். திரும்பியும் சண்டை இழுத்துட்டானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது பாஞ்சு வெளியே வந்திருக்கும். டே பொடியா தப்பிச்சு கூடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. பார்த்தா லூஃபி ஒன்றும் சும்மா இருந்திருக்க மாட்டான். லபன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் லபனும் அடிச்சு பறக்க விட்டுருந்துருக்கும். சாட்டான அது வேற லெவலில் வந்து லூஃபி அடிச்சு நொறுக்கிறதுல நிப்பாட்டான்னு சொல்றான். இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். டே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது உனக்கு தெரியுதுலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னால என்னை டிஃபீட் பண்ண முடியும்னா இந்த சண்டை இன்னும் முடியலடா, இன்னும் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும், நீ அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றான் லூஃபி. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வருவேன், 2 பேர்ல எவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்போம், அதனால என் சத்தியத்துக்காண்டி நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றான். நம்ம திரும்பி சண்டை போடுவோம்னு சொல்றான் லூஃபி. உங்களுக்கு அப்பதான் புரியுது லபனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி இருந்திருக்கும். பார்த்தா நம்ம சத்தியத்தை வந்து எது உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமையில ஒரு சிம்பிளையும் போட்டிருப்பான். டேய் ஏகப்பட்ட பெயிண்டிங் அடிச்சிருக்கேன், தேவையில்லாம செவத்துல முட்டினா அந்த பெயிண்டிங் போயிரும், இந்த பெயிண்டிங் போனா கூட சண்டை போட மாட்டேன், அதனால எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபி போயிருப்பான். அந்த சமயத்துல இருந்து சண்டை போடாமலே அது நின்றுகிட்டே இருந்திருக்கும். டே லபுன் சண்டை போடுறதுக்காண்டி தயாராரு, நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பான். இந்த கதையெல்லாம் கேட்டா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து போயிருந்திருப்பானுங்க. ஆனா லூஃபி எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டான்டா. ஒரு வழியே இப்ப அந்த லபுன் உயிரோட தான் இருக்கும், அது உயிரோட இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் சாஞ்சி. இப்படி ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா 2 பக்கமும் 55 வருஷத்துக்காண்டி ஒரு சத்தியத்துக்காண்டி வெயிட் பண்றாங்களே, இது உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான் உசப். லபுனோட க்ரூமேட்டையும் ஒருத்தனை மீட் பண்ணிருக்க மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவும் பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னத்துக்கு இந்த ஸ்கெல்டன் அப்படி என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா புருக்கு வேற லெவல்னு ரியூமோட்டன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே ஆமாடா உண்மையிலே நீ 5 வருஷம் நல்லா க்ரோ ஆயிட்டு தாண்டா வந்திருக்க, ஆனா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். ஆனா உன்னோட பேட்டர்ன் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாஞ்சு ரியூமோ அடிச்சு பறக்கூடாது. ப்ரூக்குக்கோ இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. டே உன் தலையில இன்னும் அந்த அஃப்ர முடிய வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கியாடா, அதுவே உனக்கு ஒரு வீக்னஸ் தான் சொல்றான் ஒரு பக்கம். பாய முடின்னு சொல்லிட்டு புரூக் விட்டாம சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான். டேய் லபுன் இன்னும் நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. எப்ப நான் வந்து யோசிச்சாலும் ஒன்னாதான்டா நினைச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா வேறலான்னு புரூக் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா கண்ணெல்லாம் வெட்டி உடச்சு வீசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவரு. லபுன் கூட இருந்த சமயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நான் என்னோட பாடி இழந்துட்டேன், என்னோட ஷேடோ இழந்துட்டேன், என் குரூமெட்டே இழந்துட்டேன்டா, ஆனா என் சத்தியத்தை நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன், நான் உடைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாட்டானா ரீமா பாஞ்சு வந்து அடிக்க வராரு. புரூக்கும் வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான். 2 பேரும் ஈக்குவலா சிரிக்கிறாங்க. சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா ரியூமா. ஆனா புரூக்கோ பின்னாடி போய்கிட்டே இருக்கான். யோகோன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கான் ரியூமா. இனிமேல் இழக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நிக்கிறான். இனிமேல் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட முடியை தான்டா, உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். புரூக் ஒன்னு இப்படி பழச யோசிச்சு பாக்குறாரு. அந்த சமயத்துல லபுன் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த முடியை வச்சு மட்டும் தான்டா உன்னால என்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பழச கட்டுறாங்க. அப்ப புரூக் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. யாரும் உன்னை ரெகக்னைஸ் பண்ணி வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு அடிக்க வரான். கத்தியால குத்தி சோறு விட்டாரு ரியூமா. உனக்காண்டி நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன் லபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட சத்தியத்தை நான் காப்பாத்தாம இருக்க போறேன்னு சொல்லிதான் முடிக்கான். சோடை கீழே விழுந்துருச்சு. இங்க பார்த்தா பிராங்கி அழ ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ வேல் கதையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இதை கேட்டால் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கடா. அந்த ஸ்கெலிட்டன் அஃப்ரோ தலையன் வந்து வேற லெவல் ஆள்டா. அவன் ஒரு மியூசிஷியனு, அவன் யோகோ லபுனோட ஃப்ரெண்டு வேற. கண்டிப்பா அவன் நம்ம ஆளு தான்டா இனிமேல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம க்ரூல வரதுக்கு உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓ முடிவை யாராச்சும் மாத்த முடியுமாடா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு ரோபின். டேரடா நாங்களும் அப்ரூவ் பண்ணிட்டேன், இனிமேல் அவன் நம்மாலும் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கப்பல் ஏத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. டேய் இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல நாமியே காப்பாத்தணும், மேரேஜ் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு சாஞ்சி போய்கிட்டு இருக்கான். எங்கடா போற சோரோ நீ மட்டும் போறன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்மளுக்கு இப்ப 3 ஷேடோ இல்லடா, இன்னொரு ஷேடோவே எக்ஸ்ட்ரா தேடணும், அது தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னன்னு பார்த்தா ப்ரூக்க பத்தி தான் பேசுறான். சரிடா கவுண்டர் அட்டாக் தயாரா இருக்கடா, த்ரில்லர் பார்க்கு ஆரம்பம்டா எங்களோட ஆட்டம்னு சொல்லிட்டு லூஃபி குருவே கிளம்புறானுங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.